வெல்கம் பேக் டு சூடா சமையல். இந்த மாதிரி கத்திரிக்காய் துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒயிட் கலர் பிளேட்டில் வச்சுருக்கேன். இது 2 கத்திரிக்காய் போட்டு செய்கிறதுக்கான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 6 மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்படி கொத்தமல்லி தழை, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், புளி, இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து சைட் பை இதில் வந்து என்ன பண்ணால் கத்திரிக்காய் ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. இது 2 3 டைமு அலசி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தோடு என்ன பண்ணிக்கலாம், உப்பு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு தேவையான உப்பு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்துடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இன்னொரு வானொலி வச்சு அந்த வானொலியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இந்த கத்திரிக்காய் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அது 2 3 டைம் தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கார வாசம் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி நாம் வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டு எடுத்து பார்க்குறேன், இன்னும் கத்திரிக்காய் வணங்கலை. சரி, மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் லிட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு. இப்படி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ போய் நான் அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் ஸ்மால் சைஸ் டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ மறுபடியும் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போது எனக்கு கொஞ்சம் புளி பத்தல டேஸ்ட் பார்க்கும்போது, அதனால் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம், தோசை, ரைஸுக்கு நெய் விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டு செம்ம. இது வந்து எனக்கும் தெரியாது. என்னுடைய கசின் சிஸ்டர் அக்கா அவங்க தான் சொன்னாங்க, இது செம்மையாக இருக்குது இலக்கியா, நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க தான் எனக்கு அளவெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப்